ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, எந்த தவறும் செய்யாமல் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? எனக்கு தவறு செய்தவர்கள் இப்போது சுகமாக இருப்பதை என்னால் எப்படி பார்த்து கொண்டே இருக்க முடியும் என்று அவ்வப்போது எண்ணுகின்றாய். மேலும் இது கலிகாலம். நல்லது செய்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் அனுபவிக்க வேண்டும், கெட்டது செய்பவர்கள் தான் நன்றாக இருப்பார்கள் என்று தவறான வேதாந்தத்தை வேறு சிலர் ஓதி விடுகின்றனர். நீயும் சில நேரம் நடப்பதையெல்லாம் பார்த்து இதுதான் சரியோ என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்று நான் கூறுகின்றேன், கலிகாலமாக இருந்தாலும் தர்ம யுகமாக இருந்தாலும் தர்மம் தான் வெல்லும். கர்மாக்கள் நிச்சயமாக அதன் விளைவுகளை ஏற்படுத்தியே தீரும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கர்மாக்கள் நிச்சயமாக உண்டு. யாரும் இந்த கர்மாக்களிலிருந்து தப்பித்து விட முடியாது. உண்மையான வேதாந்தம் என்னென்ன தவறு செய்தால் என்னென்ன விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை இப்போது கூறுகின்றேன் கேள். இக்காலகட்டத்தில் மனதை ஏமாற்றி விட்டு போவதை பலர் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பணத்தை ஏமாற்றுவதை விட மனதை ஏமாற்றுவது அத்தனை பெரிய பாவச் செயல். அந்த கர்மாவிற்கு விளைவு என்னவென்று தெரியுமா? நிறைய பேரின் மனம் பாதிக்க காரணமாக இருந்தவர்கள் இன்று மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்கின்றார்கள். தன்னுடைய செயல்களால் பிறரின் மனதை துன்புறுத்தியவர்கள் காரணம் இல்லாமல் எதையோ நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். துன்பம் நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். கோவிலில் திருடியவர்கள் கோவிலின் வாசலில் வியாதியால் பிச்சை எடுப்பார்கள். நல்ல மனைவிக்கு துரோகம் செய்தவர்கள் தீய மனைவியின் நடத்தையால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவார்கள். பாவத்தை அதிகம் பார்த்தவர்கள் கண்ணிழந்து காணப்படுவார்கள். பிறரை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்கள் வருங்காலத்தில் பிரச்சனைகளை அதிகம் சம்பாதித்து வழக்குகளுக்கு ஆளாவார்கள். ஆயுதங்களால் அங்கத்தை துண்டித்தவர்கள் அங்கமில்லாமல் பிறந்து வேதனைப்படுவார்கள். ஏமாற்றுபவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவிற்கு வருவார்கள். இம்சை செய்தவர்கள் நோயினால் இம்சையை அனுபவிப்பார்கள். தாய் தந்தையை கவனிக்காமல் செல்பவர்கள் அனாதை ஆசிரமத்தில் வளர்வார்கள். இப்படி கர்மத்தின் விதி நிறைய இருக்கின்றது. பாவத்தின் பலன் தெரியாதவரை மனிதன் அதை செய்து கொண்டேதான் இருப்பான். ஒவ்வொரு கர்மத்திலும் கவனம் கொடுத்தால் நாமும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பாவங்களை செய்யும் போதே அதற்கான கர்மங்களும் விளைவுகளும் எழுதி வைக்கப்படும். அதை எப்படியேனும் அவன் வாழ்நாளில் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இப்பொழுது அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று நீ கேட்டால் இன்னும் கர்மாக்களை செய்வதற்கு அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதேனும் திரிந்து விடுவார்களா என்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுதும் திருந்தாமல் எல்லா கர்மாக்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் போது அதற்கான நேர காலம் வரும்போது தக்க விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான நீ இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன சூழ்நிலையிலும் எந்த வேதாந்தத்தை நம்பியும் தவறுகளை செய்து விடாதே. கலிகாலமாக இருந்தாலும் தர்மம் தான் வெல்லும். நேர்மையும் உண்மையும் காலங்களுக்கு அப்பாற்பட்டது. எந்த காலகட்டத்திலும் அவை வென்றே தீரும். எனவே நீ எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் கலங்காதே. உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு தண்டனை இல்லையா என்று புலம்பாதே. எல்லோர் கணக்கும் இறைவனிடம் தனியாக உண்டு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் நிச்சயம் விளைவு உண்டு. எப்பொழுதும் போல நீ உன்னுடைய நேர்மையான வழியில் சென்று கொண்டே இரு. அடுத்தவர்களின் கணக்கை நான் பார்த்துக் கொள்கின்றேன். குழம்பாமல் நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். என் குழந்தையே, இது சரியான நேரம்தான்.
உனக்கான பொற்காலம் துவங்கும் நேரம்தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவும் எடுத்து விடாதே. ஏனென்றால் அத்தனை குழப்பமான மனநிலையில் இப்போது நீ இருக்கின்றாய். உன்னுடைய மனம் கலங்கி போய் இருக்கின்றது. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முழுவதுமாக குழம்பிவிட்டாய். எனவே இந்த சூழ்நிலையில் நீ எந்த முடிவும் எடுக்காதே. சற்று ஆறப்போடு. உனக்கான காலம் கனிந்து கொண்டிருக்கின்றது. சரியான கால நேரம் வரட்டும் என்று காத்து கொண்டிரு. சரியான கால நேரம் வரும்போது உனக்கான முடிவை நான் அறிவுறுத்துகின்றேன். அப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக ஒரு முடிவெடுப்பாய். நீ எடுக்க போகும் அந்த முடிவுதான் உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகின்றது. சரியான தருணத்தில் சரியான முடிவெடுக்க போகின்றது. இனி வரும் காலம் உனது கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். நீ உதவி வேண்டி மற்றவர்களை தேடிச் சென்ற காலம் போய் உன்னிடம் உதவி வேண்டி கையேந்தி வருவார்கள். நீயும் உதவி செய்யும் அத்தனை உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருப்பாய். ஆம் கண்மணி, உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது. அடியெடுத்து மேலேறி வா. இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நானே அறிவுறுத்துகின்றேன். சற்று கொஞ்ச காலம் பொறு. இன்னும் கொஞ்ச காலம்தான், எல்லாம் மாறிவிடும். உனக்கான வாழ்க்கை உனக்காகவே துவங்கிவிடும். விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன்னுடைய கண்கள், ஏங்கும் உன்னுடைய மனம், உன்னை உருக்குலைய வைத்த சூழல்கள் என்று எல்லாமும் சிதறப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் சேகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சரியான கால நேரத்தில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன். அதுவரையில் சற்று காத்து கொண்டிரு. இப்போது எந்த முடிவும் எடுக்காமல் சற்று காலம் தாழ்த்தியிரு. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டுமே உன்னுடைய பணி. நீ நம்பிக்கை வைத்ததை உனக்காக செய்து முடிப்பது என்னுடைய கடமை. எனவே நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான நல்லவை உன்னை தேடி வரும். குழந்தையே, உனக்கானவற்றை யார் தடுத்தாலும் அது உன்னை வந்து சேரும். உனக்கு இல்லாதது யார் கொண்டு வந்து சேர்த்தாலும் அது உன்னை விட்டு நிச்சயமாக பிரிந்து செல்லும். அதனால் ஒன்று இழந்து விட்டோமே என்று காலம் முழுவதும் வருந்திக் கொண்டிருக்காதே. ஒன்றை நீ இழந்தால் அது உன்னுடையதல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னுடையது என்பது எப்போதாயினும் எங்கேயாயினும் உன்னுடைய கைகளில் யார் மூலமாவது வந்தே தீரும். அதனால் இழந்த ஒன்றை நினைத்து எப்போதும் ஏங்காதே, அதற்காக வாடாதே. எப்போதும் சந்தோஷமாகவே இரு. நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு வா. அனைத்தும் நல்லதாகவே